பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் வபாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மஸலுல் ஜன்னத்தில் லத்தி வஇதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின் வ அன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு வ அன்ஹாரும் மின் ஹம்ரின் லத்தத்தில் லிஷ்ஷாரிபீன் வ அன்ஹாரும் மின் அஸ்லின் முஸஃபா. ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சம் உள்ளவர்களுக்கு சொர்க்கத்தை வர்ணித்து அதனுடைய ஆசையை ஊட்டுகிறான். சொர்க்கத்தில் அல்லாஹ் ஆறுகளை பற்றி சூரா முஹம்மத் 15வது வசனத்தில் பேசுகிறான். மஸலுல் ஜன்னத்தில் லத்தி வஇதல் முத்தகூன், முத்தகீன்களுக்கு, அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு, பாவங்கள் செய்யாதவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்கக்கூடியவர்களுக்கு தான் முத்தகீன் என்று சொல்லப்படும். தனிமையிலும் அல்லாஹ்வை பயப்படுவார்கள், யாரும் இல்லாத நேரத்திலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள். எப்பவும் அவர்களுடைய நாவுகளை அல்லாஹ்வுடைய சிந்தனையில், திக்ரில் திளைக்க வைப்பார்கள். அப்படியானவர்களுக்கு தான் முத்தகீன்கள் என்று சொல்லப்படும். அந்த முத்தகீன்கள் அவர்களுடைய துனியாவின் விடயங்களிலும், அவர்களுடைய ஆடை அணிகலன்களையும், அவர்கள் அணியக்கூடிய பலவிதமான அலங்காரங்களையும் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். இப்படியாக எந்த விடயம் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்கு நேர்பாடாக இருக்கிறதோ அவைகள் அனைத்துமே தக்வாவுக்குரிய விடயமாக இருப்பதோடு அவைகள் உள்ளத்தில் சந்தோஷமாக எடுத்து செய்யோணும். அத்துடனே பாவங்களின் பொழுது சிரமங்களை சகிக்கோணும். சில நேரங்கள் பாவங்கள் எங்களுடைய கண்களுக்கு தென்படும், பாவங்கள் எங்களுடைய மேனியுடன் மோதிக்கொள்ளும், பாவங்கள் எங்களுடைய உள்ளத்துடன் விளையாடும். இந்த நேரங்கள் எல்லாமே அவைகளை விட்டும் தவிர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முதலுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பவர்களுக்கு தான் முத்தகீன்கள் என்று சொல்லப்படும். இப்படியான முத்தகீன்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்தை, சுவனத்தை வாக்குறுதி அளித்து வைத்திருக்கின்றான். அங்கே கிடைக்கப்படக்கூடிய பாலாறு, தேனாறு, மது ஆறு, நீராறு இவைகளை பற்றி பேசுகிறான். மஸலுல் ஜன்னத்தில் லத்தி வஇதல் முத்தகூன், முத்தகீன்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சுவனம். ஃபீஹா அன்ஹாரும், அங்கே பல ஆறுகள் இருக்கிறது. மின் மாஇன் கைரி ஆசின், எந்த விதத்திலும் கெட்டுவிடாத தண்ணீரை கொண்ட ஆறுகள். மின் மாஇன் கைரி ஆசின், கெட்டுவிடாத நீர் உடைய ஆறுகள். வ அன்ஹாரும் மின் லபனின், பாலாறு. எப்படியான பாலாறு? லம் யதகய்யர் தஅமுஹு, அதனுடைய சுவை மாறாத பாலாறு. பாலாறுகள் முத்தகீன்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். இங்கே பால் சில நேரங்களில் அவங்க அதனை சுத்திகரித்து அதற்குரிய கெடாத முறைகளை ஏற்படுத்தினாலும் கூட ஒரு எக்ஸ்பயரி டேட் ஒன்று இருக்குது. ஆனாலும் சுவனத்தினுடைய பால் ஆறுகள் லம் யதகய்யர் தஅமுஹு, அது புளித்து விட மாட்டாது, அதனுடைய சுவை மாறிவிட மாட்டாது. வ அன்ஹாரும் மின் ஹம்ரின் லத்தத்தில் லிஷ்ஷாரிபீன், மேலும் ஹம்ர் மது ஆறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அவர்கள் அதனை அருந்துவார்கள். அதை எதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்றால் லத்தத்தில் லிஷ்ஷாரிபீன், அருந்தக்கூடியவர்களுக்கு அது இன்பமாக இருப்பதற்காக வேண்டி இன்பம் தரும் மதுவை கொண்ட ஆறுகள் அங்கே ஓடுகிறது. வ அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபன் வ அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபன், தூய்மையான தேனார்கள் அங்கே ஓடும். வேக்ஸ் ஏதும் இல்லாத தூய்மையான தேனார்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்ஆனில் இந்த ஆறுகளை பற்றி அல்லாஹ் வர்ணித்திருக்கிறான். ஹதீஸிலும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
சுவனத்தினுடைய விடயங்கள், அவைகளுடைய வனப்புகளை பற்றி சொன்னாங்க. நபி அவங்க இந்த துனியாவில் இருக்கக்கூடிய நதிகளை தொடர்பு படுத்தி சுவனத்தோட ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க. சொன்னாங்க, சைஹானு வ ஜெய்ஹானு வல் ஃபுராத்து வன் நீலு. சைஹான் ஜெய்ஹான், ஃபுராத் யூப்ரட்டிஸ், நைல் நதி, குல்லும் மின் அன்ஹாரில் ஜன்னா. சொன்னாங்க, இவைகள் அனைத்தும் சுவனத்தினுடைய நதிகள். இது சஹீஹ் முஸ்லிமில் பதிவாக்கப்பட்டிருக்குது. இவைகள் சுவனத்தின் நதிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே சுவனவாதிகள் அவர்கள் எப்பொழுதும் தீராத இன்பத்தில் இருந்து கொண்டே இருப்பாங்க. எனவே இந்த சைஹான் ஜெய்ஹான்ங்கிறது ஹுமா நஹரானி மாருஃபானி ஃபி ஜமனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த பிரபல்யமான 2 நதிகள். அது சைஹான் என்ற நதி துர்க்கியில் இருந்து ஓடக்கூடியது. ஜெய்ஹான் என்ற நதி ஆதர்பைஜானில் இருந்து ஓடக்கூடியது. அடுத்தது ஃபுராத் என்கிறது எங்களுக்கு தெரியும். இது ஈராக்கில் உள்ள யூப்ரட்டிஸ் நதிக்கு சொல்லப்படும். அந்நீல், நீல் என்கிறது மிஸ்ரில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான நதி. அடுத்து சொர்க்கத்துடைய நதிகளை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே சொன்னதைப் போல சூரத்துன் முஹம்மதில் வர்ணித்திருக்கிறார். எனவே இந்த 4 நதிகளும் மினல் ஜன்னா என்று சொன்னார்கள். அது துனியாவுக்கு வரும் பொழுது அந்த ஜன்னத்தினுடைய தன்மை மாறும். ஏனெனில் ஜன்னத் என்கிறது எந்த முறையிலையும் வர்ணித்து முடியாத, கற்பனை செய்து முடியாத இன்பங்களை கொண்டது. இதனால் நாங்கள் அந்த நதிகள் ஜன்னத்தின் நின்றும் உண்டானது என்று சொன்னாலும் கற்பனையை எடுக்கக்கூடாது. ஜன்னத்தினுடைய நீர் இதை போன்றா இருக்கும் என்று. மாற்றமாக அது கற்பனைக்கு எட்டாத உலகம், அது இன்பங்களை மற்றீடு செய்ய முடியாத உலகம் என்கிறதுன நாங்கள் விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மோமின்களுக்கும் இவைகளை வாக்குறுதியை அளித்து வைத்திருக்கின்றான். இதனை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதனால் சுவனத்தினுடைய ஆவல் வைப்பது ஒரு முஸ்லிமுடைய தன்மைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு சோதனைகளை ஏற்படுத்தி அதனூடாக சொர்க்கத்தை தயாரிப்பான். அந்த சோதனையை அவர் பொறுமையுடன் சாதித்து மேலும் மோசமான ஒரு நிலைமைக்கு போகாமல் முகம் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சுவனத்தை தயாரிக்கிறான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாள மறுமையில் சுவனவாசிகள் எப்படி நரகவாசிகளை பார்ப்பார்கள், நரகவாசிகள் எப்படி சுவனவாசிகளை பார்ப்பார்கள், அவர்களுக்கு மத்தியில் என்ன கலந்துரையாடல்கள் நடக்கும் என்கிறவைகள் எல்லாமே குர்ஆனின் ஊடாக சஹாபாக்களுக்கு பயான் செய்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த விடயங்களை தர்பியாவுடைய செக்ஷனில் நாங்கள் அடுத்து வரக்கூடிய வகுப்பில் வைத்து இன்றைக்கு பாடத்துக்கு போவோம். இறுதியாக நாங்கள் படித்தது தான் வகாலு லன் நுமின லக ஹத்தா தஃப்ஜுர லனா மினல் அர்தி யன்பூஆ. அதாவது சூரா அல் இஸ்ராவுடைய 90வது ஆயத். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ள முடியாது. அவர்கள் ஒரு எம்பு, அதாவது தொடர்ந்து ஊற்றெடுக்கக்கூடிய நீர் ஊற்றை பூமியில் இருந்து வெடித்தோட செய்யும் வரைக்கும் என்று அந்த காஃபிர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் சில விடயங்கள் அதனுடைய தஃப்சீர் விளக்கமாக சொன்னோம். இன்னும் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். முஹம்மது, நீங்கள் சொன்னதை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால், அதாவது நாங்கள் உங்களுக்கு சில விஷயங்களை செய்யுமாறு சொன்னோம், நீங்கள் அதை ஒப்புக்கொள்ள இல்லைண்டா எங்களை போல உலகத்தில் மிகவும்
இடைஞ்சலான மனிதர்களை நீங்கள் காண்கிறீங்களா? அதாவது சில சிரமங்களில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மிகவும் சொற்பமான பொருட்களை தான் பெற்றிருக்கிறோம். கஷ்டமான முறையில் தான் எங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களை நபியாக அனுப்பிய உங்களோட ரப்பு எங்களுக்கு நெருக்கடி செஞ்சு கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் இந்த துனியாவில், இந்த பூமியில், இந்த மக்கத்து பகுதிகளில் எங்களுக்கு சில மலைகள் நெருக்கடியாக இருக்குது. இதனை அந்த இடத்தை விட்டும் அகற்றுமாறு உங்களுடைய ரப்பிடத்தில் சொல்லுங்க. உங்களுடைய ரப்பு மலைகளை எங்களுக்கு நெருக்கடியாக இருக்கிறதை விட்டும் அகற்ற சொல்லுங்க. எங்களோட ஊரை விஷாலப்படுத்துமாறும் கூறுங்க. ஷாம், ஈராக் தேசங்களில் நதிகள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை போல் நதிகளை இந்த மக்கத்து பூமியில் ஓட வைங்க. எங்களில் மௌத்தா போன மூதாதையரை எழுப்பாட்ட வேணும். அவங்களில் சொன்னாங்க, குசை இப்னு கிலாப் என்றவரை நீங்கள் உண்மை சொல்லக்கூடியவராக இருந்தால், அவர் எங்களுடைய தலைவராக இருந்தவர், நீங்கள் அவரை எழுப்பாட்டி காட்டுங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யா என்று அவரிடத்தில் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களிடத்தில் கேட்ட இந்த விஷயங்களை நீங்கள் செய்வீங்கன்னா உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். உங்களுடைய அந்தஸ்து அதனால் மேலோங்கிவிடும். உங்களுடைய அந்தஸ்தை நாங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்வோம். நீங்கள் சொல்கிறத போல அல்லாஹ் தாலா உங்களை நபியாக அனுப்பியிருக்கிறான் என்றும் நம்புவோம். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் இதற்காக அனுப்பப்படவில்லை, எதை கொண்டு அல்லாஹ் என்ன அனுப்பியிருக்கிறானோ அதை கொண்டு நான் உங்களிடத்தில் அழைப்பு விடுக்கிறேன். எதற்காக நான் அனுப்பப்பட்டேனோ அதை உங்களிடத்தில் நான் சேர்த்து விட்டேன். அதனை நீங்கள் ஒப்புக்கொள்வீங்கண்டா அது இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு பாக்கியம். அதனை நீங்கள் மறுப்பீர்களானா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் பொறுமையுடன் காத்திருப்பேன் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு வேதனையாக வரக்கூடும். நான் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்பார்த்திருப்பேன். அதற்கு அந்த காஃபிர்கள், நாங்கள் சொன்னதை நீங்கள் செய்ய விரும்பலாட்டி உங்களை உண்மைப்படுத்துகிற ஒரு மலக்கை அனுப்புமாறு உங்களுடைய ரப்பிடத்தில் கேளுங்க. வெள்ளி தங்கத்தால் மாளிகைகளையும் பொக்கிஷங்களை தோப்புகளை உங்களுக்கு தரும்படி அவனிடத்தில் கேளுங்க. அவைகள் மூலமாக மற்றவர்களிடத்தில் நீங்கள் தேவையற்று இருக்கேலுமே, நீங்கள் நிம்மதியாக இருக்கேலுமே. ஏனென்றால் உங்களை நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் கடை தெருவில் நின்று உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை எப்படி கழிக்கிறது என்ற ஜீவனோபாயத்தை தேடிக்கொண்டிருக்கிறீங்க. மாலிஹாதர் ரசூல், ஏற்கனவே சூரத்துல் ஃபுர்கான் நாங்கள் படித்தோம். இவர் என்ன ரசூல்? யாக்குலு தஆம் யம்ஷி ஃபில் அஸ்வாக், வெறுமனே துனியாவினுடைய சாப்பாடுகளை சாப்பிட்றாரு, சந்தைகளில் அலைந்து திரிகிறாரு என்றெல்லாம் நபி அவர்களை கேவலப்படுத்தினாங்க. அந்த நேரம் ஹஸரத் ரசூல்லா, நான் என்னுடைய ரப்பிடத்தில் இதனை கேட்க மாட்டேன், இதற்காக அல்லாஹ் உங்களிடத்தில் என்ன அனுப்ப இல்லை, நான் நற்செய்தி பஷாரத் சொல்கிறவனாக, இந்தார் எச்சரிக்கை செய்கிறவனாகத்தான் வந்துள்ளேன். அல்லாஹ் அப்படித்தான் என்னை அனுப்பிக்கிறான். நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறத போல வானத்திலிருந்து எங்கள் மீது விழக்கூடிய வேதனையை அல்லாஹ் இடத்துல அப்படி என்றால் கேளுங்க. அடுத்த கேள்வியை நபியிடத்தில் அந்த முறையில் அவர்கள் கேட்டாங்க. உம்முடைய ரப்பு முடியும் என்றால் எங்களை அழிக்கட்டும், வேதனை தரட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, அது அல்லாஹ் தாலாவிடம் இருக்கக்கூடிய விஷயம், அவன் நாடினால் செய்வான் என்றாங்க. அதுக்கு ஒருத்தன், அல்லாஹ்வையும் மலக்குகளையும் எங்களிடம் கூட்டமாக நீங்கள் கொண்டு வராத வரையில் உங்களை நாங்கள் நம்பிக்க மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
உடைய மாமி ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மகன் அப்துல்லா இப்னு அபு உமையத் இப்னுல் முகீராத்துல் மஹ்சூமி என்பவர் அதில் இருந்தான். அந்த கூட்டத்தில் அவன் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னான், நீ வானத்தில் ஒரு ஏணி படியை வைத்து அதில் ஏறணும், நான் அதில் பார்க்கணும், நீ போயிட்டு திரும்பி வர வேணும். அப்படி போகக்கூடிய நேரத்தில் எங்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவை, ஒரு பிரதிநிதியையும் நாங்கள் அனுப்புவோம், அவர் உன்னோட இருக்கணும், நீர் சொல்கிறத போல சாட்சியம் கூறுறதுக்கு மலக்குகள் வர வேண்டும். அதாவது நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதனை பற்றி நாங்கள் சாட்சியம் சொல்கிறதுக்கு மலக்குகள் வந்து உங்களை பற்றி சாட்சியம் சொல்லணும். இப்படி செய்யாத வரையில் ஒரு போதும் உங்களை நம்பவே மாட்டோம் என்றாங்க. பிறகு இவர் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி இஸ்லாத்தில் ஒரு நல்ல மனிதனாக, தக்வாவுடைய மனிதனாக வாழ்ந்தார் என்று சொல்லி தஃப்சீர் விளக்கங்கள் கூறுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன வருத்தத்தோடு இந்த விடயங்களுக்கு பின்னால் வீட்டுக்கு திரும்பினாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இந்த ஆயத்துக்களை இறக்கினான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கூறும் விஷயத்தை இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரிவாயத் செஞ்சுக்கிறாங்க. எனவே இங்கே சென்ற ஆயத்தில் ஹத்தா தஃப்ஜுரலனா யம்பு ஆ என்று சொல்லப்பட்டுச்சு. யம்பு என்கிறது வற்றாத தண்ணி, ஏராளமாக வரக்கூடிய ஊற்றுக்கு சொல்லப்படும். அவு தகூனலக்க ஜன்னத்துன் மின் நஹீல், அல்லாஹ் குர்ஆன் ஆயத்துகளின் ஊடாக சொல்லி காட்டுகிறான். அந்த காஃபிர்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொள்றதுக்கு கேட்ட விடயங்கள், நீங்கள் ஜன்னத்துக்கு சொந்தக்காரராக இருக்கணும், உங்களுக்கு ஒரு தோட்டம், எனக்கு ஜன்னத்துங்கிறது தோட்டம். அவு தகூனலக்க ஜன்னத்துன், உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்க வேண்டும், மின் நஹீலின் வைனபின், ஈச்ச மரங்களாலும் முந்திரிய கொடிகளாலும், ஃபத்துஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா, அதற்கு மத்தியில் நீங்கள் துஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தஃப்ஜீரா, ஆறுகளை அருவிகளை எடுத்து ஓட செய்யணும், அதிலிருந்து நீர் ஒழிக்க செய்யணும் என்றெல்லாம் கூறினாங்க. மேற்கொண்டும் அவு துஸ்கித ஸமாஅ கமா ஸஅம்த அலைனா கிஸஃபன், கமா ஸஅம்த அலைனா கிஸஃபன், நீங்கள் எண்ணினதை போல எங்களுடைய இந்த வானத்தை துண்டு துண்டாக நீங்கள் வில செய்யணும். அவு தாத்திய பில்லாஹி, அல்லது வல் மலாய்கத்தி, அல்லாவையும் மலக்குகளையும் எதிரில் கபீலா, தாத்திய பில்லாஹி வல் மலாய்கத்தி கபீலா, எங்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாவையும் மலக்குகளையும் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் பேசினாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், எப்படியான கடினமான உள்ளம் படைத்த மிகவும் அடாவிடித்தனமான மூர்க்கத்தனம் உள்ள மனிதர்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை பற்றி எத்தி வைக்கிறதுக்கு, உண்மையான மார்க்கத்தை பரப்புறத்துக்கு வந்தாங்க. அவங்க எப்படியான வார்த்தைகளின் ஊடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள துன்பப்படுத்தினாங்க. வார்த்தைகள் மட்டுமல்ல, நபி அவங்கள அடித்தும் இருக்கிறார்கள், எச்சில் துப்பி இருக்கிறார்கள், பல வேதனைகளுக்கு உள்ளாக்கினார்கள். நபி அவங்க ஊதித்து ஃபில்லா மாலம் யோகுத அஹத், இந்த துனியாவில் யாருமே நோவிக்கப்படாதவாறு அல்லாஹ்வுடைய விடயத்தில் நான் நோவிக்கப்பட்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னாங்க. அந்த காஃபிர்கள் மேற்கொண்டும் நபி அவங்கள விட்டுவிட இல்லை. அவங்களுடைய குஃபுர்லையும் நம்பிக்கையின்மையிலும் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க. அவு யக்கூனலக்க பைத்துன் மின் ஸுஹ்ருஃபின், அல்லது உங்களுக்கு தங்கத்தால் ஒரு வீடு இருக்கணும். அவு யக்கூனலக்க பைத்துன் மின் ஸுஹ்ருஃபின், ஸுஹ்ருஃப் தங்கம், பைத் அதிலிருந்து வீடு உங்களுக்கு இருக்கணும். அவு தர்கா ஃபிஸ் ஸமாஇ, அல்லது வானத்தில் நீங்கள் ஏறும் வரைக்கும் நாங்கள் உங்களை நம்பிக்கை கொள்ள மாட்டோம். வலன் நுமின
லிருகியிக, நாங்கள் வானத்தில் நீங்கள் ஏறும் வரைக்கும் உங்களைய நம்பிக்கை கொள்ள மாட்டோம். ஹத்தா துனஸ்ஸில அலைனா கிதாபன் தக்ராஹு, அப்படி நீங்கள் ஏறி போய் ஒரு புத்தகத்தை எடுத்து வரணும், அதை நாங்கள் ஓதணும் எங்கள் மீது. அப்படி நீங்கள் ஒரு புத்தகத்தை இறக்கி வைக்கணும். அப்படி இருந்தால்தான் உங்களை நாங்கள் விசுவாசிப்போம். அதற்கு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான், கொல் நபியை சொல்லுங்க, சுபஹான ரப்பி, என்ற ரப்பு தூய்மையானன், ஹல் குந்து இல்லா பஷரர் ரசூலா, நான் அல்லாஹ்வுடைய தூதனாக ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாம் என்னுடைய அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் என்னால் செய்ய முடியாது. நீங்கள் உண்மையை உணர்ந்துக்கோங்க. அல்லாஹ் விரும்பினா இதுவரை அல்லாஹ் அவர்கள் சொன்ன விஷயங்களை கொண்டு வந்து காட்டுவான். என்றாலும் ஈமானுடைய விடயம் அப்படி அல்ல. ஈமான் என்றாலே மறைவான விடயங்களை நம்புவது தான். அல்லாஹ் இப்படி இவர்களுடைய அடாவிடித்தனமும் பிடிவாதத்தையும் பார்த்து கேட்குறான். 94வது ஆயத்தில், வமா மனா அன்னாஸ் ஐ யுமினு இத் ஜாஅஹுமுல் ஹுதா, மக்களை ஈமான் கொள்ளாமல் தடுத்தது எது? வமா மனா அன்னாஸ், மக்களை தடுத்தது எது? ஐ யுமினு, ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கு. இத் ஜாஅஹுமுல் ஹுதா, அவர்களுக்கு நேர்வழி வந்த பொழுது அவர்கள் ஈமான் கொள்ளாது என்ன சொன்னார்கள்? இல்லான் காலு அபஅஸல்லாஹு பஷரர் ரசூலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி காட்டுவதற்கு ஒரு தூதராக ஒரு மனிதனையா அனுப்புறது? அல்லாஹ்வுடைய ரசூலாக இருப்பவர் மனித வர்க்கத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது என்று அவங்க விரும்பினாங்க. ஆனாலும் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான், குல் லவ் கான ஃபில் அர்லி மலாயிகத்துன் யம்ஷூன முத்மஇன்னீன, நபியே அவங்களுடைய இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுங்க. பூமியில் மனிதர்களே இல்லாமல் மலாய்க்காமார்கள் தான் யம்ஷூன முத்மஇன்னீன, அமைதியாக நடந்து திரிவார்கள் என்றிருந்தா, லனஸ்ஸல்னா அலைஹிம் மினஸ் ஸமாஇ மலக்கர் ரசூலா, நாங்கள் வானத்தில் இருந்து ஒரு மலக்கை தூதுவராக அனுப்பியிருப்போம். எனவே மனிதர்களுக்கு தூதுவராக மலக்கு வர முடியாது என்கிறதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். எனவே மனிதருக்கு தூதராக வரக்கூடியவர் ஒரு மனிதராக இருந்தால்தான் அனைத்து விடயங்களும் நடைமுறை சாத்தியமாகும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் வேறு விதமாக பேசுவார்கள். நாங்கள் மனிதர்கள், இவர் மலக்கு, எங்களுக்கு ஆசா பாசங்கள் இருக்குது, இவருக்கு அது கிடையாது என்று வேறு விதமாக அவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். எனவே யாரை தூதுவராக அனுப்ப வேண்டும் என்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். பூமியில் மலக்குகள் கூடியிருந்தால் அவங்களுடைய இனத்தை சேர்ந்த ஒரு மலக்க ரசூலாக அனுப்பியிருப்போம். ஆனால் அங்கே மனிதர்கள் வாழ்கிறதுனால மனிதரை ரசூலாக அனுப்பியிருக்கிறோம் என்கிறதைத்தான் இந்த ஆயத்துடைய கருத்து. குல் கஃபா பில்லாஹி ஷஹீதம் பைனி வ பைனக்கும். இதுக்கெல்லாம் பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை அவங்களுக்கு சொல்லுங்க, எனக்கும் உங்களுக்கும் இடையில் அல்லாஹ் சாட்சியாக இருப்பதற்கு போதுமானவன். கஃபா பில்லாஹி ஷஹீதம் பைனி வ பைனக்கும், எனக்கும் உங்களுக்கும் இடையில் சாட்சியாக இருப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். இன்னஹு கான பி இபாதிஹி ஹபீரன் பசீரா, தனது அடியார்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முறையில் பார்ப்பவனாகவும் நல்ல முறையில் அவைகளை உணரக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்கிறத கூறி இங்கே ஹபீரன் என்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்குது. அதாவது புற நிலைமையை, அதாவது வெளிரங்கத்தினுடைய நிலைமையை பார்க்குறத அது குறிக்குது. பசீரா என்பது அடியார்களுடைய அகநிலைமை, உள்ளத்தின் நிலைமையை பார்க்குறத குறிக்குது. அடியார்களுடைய அகம்புறம்
இரு நிலைமைகளையும் அறிந்தவன் அல்லாஹ். குறைஷ் தலைவர்களுடைய நிலைமையை பூர்ணமாக அறிந்தவன் அல்லாஹ். அவங்களுக்கு அதற்குரிய கூலிகளை கொடுப்பான் என்கிறது கருத்து. ஆயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லப்பட்டிருக்கிறது, காஃபிர்களுக்கு எச்சரிக்கையும் செய்யப்பட்டிருக்கிறது. வமை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி. எனவே ஹிதாயத் என்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. யார் நேர்வழி அடைவார்கள்? வமை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுவானோ அவர் தான் நேர்வழி அடைந்தவர். நாங்கள் நேர்வழியிலையா இல்லது தவறிய வழியிலையா என்கிறத அல்லாஹ்வுக்கு நாங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது வழிபடும் நிலைமையை வைத்து அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் முன் வரக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு விழிப்புணர்வுடன் இருக்கிறோம், அவைகளுக்கு செவிமடிக்கிறோம், அவைகளை எடுத்து நடப்பதற்கு தயாராகிறோம், சிரம் மேற்கொள்கிறோம், ஆரம்பத்திலிருந்தே அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்கிறோம் என்கிறதனை பார்த்து முடிவு செய்து கொள்ள இயலும். இதனால் யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினாரோ அவரே முஹ்ததி, நேர்வழி பெற்றவர். ஒமை யொல்லில், யாரை அல்லாஹ் வழி கெடுத்தானோ ஃபலன் தஜிதலஹும் அவுலியா மின் தூனிஹி, அப்படியானவர்களுக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் காண மாட்டீங்க. வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா வுஜூஹிஹிம் உம்யன் வ புக்மன் வ சும்மன். அவங்களுடைய முகங்களில் நாளை மறுமையில் நடப்பாங்க, குருடராக இருப்பாங்க, ஊமையர்களாக, செவிடர்களாக. கியாமத்து நாளில் அவர்களை நாங்கள் எழுப்புவோம். மஅவாஹும் ஜஹன்னம், அவர்கள் ஒடுங்கும் இடம் நரகம். குல்லமா ஹபத் ஜித்னாஹும் சஈரா, அது அணையும் போதெல்லாம் பற்றி எரியக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு நாங்கள் அந்த பற்றி எரிவதனை மென்மேலும் அதிகமாக்குவோம். நரகத்தின் உடைய நெருப்பு அணைந்தாலும் அதற்குள்ளால தீப்பொறிகள் இருக்கும். அது ரொம்ப பயங்கரமானது. மனிதனை நேர்வழியில் சேர்க்கிறது, வழி தவற செய்கிறது அல்லாஹ்வுடைய செயல்தான். அதில் யாருக்கும் எல்லளவும் அதிகாரம் இல்லை என்கிறத இந்த ஆயத்தங்களுக்கு விளங்கப்படுத்துது. இந்த நேரம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி என்றால் எல்லோருக்கும் ஹிதாயத்தை கொடுக்க முடியுமே? அல்லாஹ் பூர்வகிமான ஞானமுள்ளவன், இல்முடையவன், இல்முல் கதீம். அவனுக்கு பழைய ஞானம், அவனுடைய இல்மு புதிதாக உண்டானது அல்ல, புதிதாக உண்டாகவும் முடியாது. அப்படி இருந்தால் அல்லாஹ்வாக இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய அடிப்படை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தெரியும். இவனை நாங்கள் அனுப்புகிறோம், இவன் எதனை தேர்ந்தெடுப்பான் என்று. அதற்குள்ளத்தான் மார்க்கம், சோதனை எல்லாமே எங்களுக்கு இருக்குது. நாங்கள் எதனை தேர்ந்தெடுக்கிறோமோ அதனை வைத்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஹிதாயத்துடைய விடயத்தையும் பேசியிருக்கிறான். ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் ரசூல் தான், ஆனாலும் நேர் வழியில் மக்களை சேர்க்கிறது என்னுடைய அதிகாரத்தில் இல்லை. நேர் வழியில் சேர்க்கிறது ஏண்ட வசமாக இருக்கும் என்றால் பூமியுள்ள யாரும் எல்லாரும் விசுவாசம் கொண்டிருப்பாங்க, ஈமான் கொண்டிருப்பாங்க. இப்லீஸ் அவன் அலங்காரமாக காட்டுறவன் தான். இப்லீஸுடைய செயல் அசிங்கமான எல்லாத்தையுமே அலங்காரமாக காட்டுவன் தான். துனியா வெறுமனே அசிங்கமானது. அல்லாஹ் அதனை படைத்த நாள் தொடுத்து ரஹ்மத்துடைய பார்வையை பார்த்ததே கிடையாது. அப்படியான இந்த துனியா இதனை அலங்காரமாக காட்டுவன் இப்லீஸ். ஆனாலும் வழி தவற செய்கிறது அவனுடைய ஆதிக்கத்தில் இல்லை. அவன் வழிகேட்ட காட்டுகிறான் என்றாலும் வழி தவற செய்கிறது அவனுடைய ஆதிக்கத்தில் இல்லை. வழி தவற செய்கிறது அவன் வசத்தில் இருந்தால் பூமியுள்ள எல்லாரையும் அவன் வழிகேட்டில் ஆக்கியிருப்பான். அல்லாஹு தாலா தான் நாடியவர்களை வழி தவற செய்கிறான், நாடியவர்களை நேர் வழிப்படுத்துகிறான். காஃபிர்கள் இந்த உலகத்தில் தாழ்ந்தவைகள்லையும் குப்பை கூலங்கள்லையும் இச்சைகள்லையும் தேடுதல் கொண்டவர்களாக இருக்கிறாங்க.
அவங்க வெறுமனே முகங்குப்பர செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சத்தியத்தை பார்க்குறத விட்டு கண் தெரியாதவர்களாக, சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் ஊமையவர்களாக, சத்தியத்தை கேட்கும் விடயத்தில் செவிடர்களாக இருக்கிறாங்க. அதனால் மறுமையிலும் அதே நிலைமையில் எழுப்பப்படுவாங்க. இதை பற்றி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மனிதன் எதில் வாழ்கிறானோ அதிலேயே மரணிப்பான், எதன் மீது அவன் மரணிக்கிறானோ அதன் மீதே எழுப்பப்படுவான். யார் இந்த உலகத்தில் குருடராக இருக்கிறாரோ அவர் மறுமையிலும் குருடர் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அப்படி என்றால் நாளை மறுமையில் அவருக்கு எந்த விதமான நலவும் இருக்க மாட்டாது. தாலிக ஜஸாஉஹும் பிஅன்னஹும் கஃபரு பி ஆயாத்தினா வகாலு ஐதா குன்னா இதாமன் வ ருஃபாத்தன் அஇன்னா லமபஊஸூன ஹல்கன் ஜதீதா. இது தான் அவர்களுக்குரிய கூலி. நாளை மறுமையில் அவர்கள் என்றும் தெரியாத தத்தளிக்கக்கூடிய நிலைமையில் குருடர்களாக, செவிடர்களாக, ஊமையர்களாக, பேசவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது என்று எழுப்பாட்டப்பட்டது தான் ஜஸாவும். தாலிக ஜஸாவும் பலவிதமான வேதனைகளை கொண்டு சூழப்படுவாங்க. அந்த வேதனை தான் அவர்களுக்கு கூலி. காரணம் பிஅன்னஹும் கஃபரு பி ஆயாத்தினா, அவர்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை மறுத்தார்கள், மறுத்து காஃபிரானார்கள், மறுத்தார்கள். வகாலு கூறினார்கள், ஐதா குன்னா இதாமன் வ ருஃபாத்தன், நாங்கள் எலும்புகளாகவும் மண்ணாகவும் ஆகி விட்டதன் பின்னால் அஇன்னா லமபஊஸூன ஹல்கன் ஜதீதா, மறுபடியும் ஒரு புதிய படைப்பாக எழுப்பாட்டப்படுவோமா? வெறுமனை கண்ணூடாக பார்க்கக்கூடியதை மட்டும் வைத்து இவர்கள் தன்னுடைய புத்தியை செலவழிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். என்றாலும் எது கைபியத்தாக இருக்குதோ அதனை நம்புகிறார்கள். இல்லை, கைபை நம்புறது தான் இஸ்லாம், அது தான் ஈமான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஆரம்பத்திலேயே அதனை எங்களுக்கு சொல்லிவிட்டான். அவலம் யரவ் அன்னல்லாஹ அல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த. அல்லாஹ் இவர்களுடைய சந்தேகத்துக்கு பதில் கொடுக்கிறான். நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்பினங்களை பார்க்கவில்லையா? அவன் அவைகளை எந்த அளவுக்கு வலிமையோடு படைத்திருக்கிறான், அவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த நேரம் வந்தே தீரும். என்றாலும் அநியாயக்காரர்கள் மறுத்து அவருடைய குஃப்ரில் தான் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் 99வது ஆயத்தில் சொல்லுகிறான். அவலம் யரவ் அன்னல்லாஹ அல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். அவர்கள் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் தான் வானங்களை பூமிகளை படைக்கிறதுக்கு காதிரும், வலிமை மிக்கவன். அப்படியான அல்லாஹ்வுக்கு அலா ஐ யஹ்லுக மிஸ்லஹு, அவர்களை போன்றவர்களை படைக்க, சிருஷ்டிக்க ஆற்றல் இல்லையா? இதனை அவர்கள் காணவில்லையா? வஜல்லஹும் அஜலன் லா ரைப ஃபீ, மேலும் அவர்களுக்கு ஒரு தவணையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த தவணையுடைய நாள் வந்தே தீரும். லா ரைப ஃபீ, சந்தேகம் கிடையாது. ஃபஅபல் லாலிமூன இல்லா குஃபூரா, எனவே லாலிம்களுக்கு, அநியாயக்காரர்கள் அவங்க நிராகரிப்பதை தவிர வேறு எதையும் அதிகரிக்கல்ல. அநியாயம் செய்வரங்க அவங்க மறுத்தாங்க, நன்றி செலுத்ததை விட்டும் விலகி கொண்டாங்க. வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ் மரணித்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க சக்தி பெற்றிருக்கிறான் என்பதை அவங்க உணரணும். அப்படி அவங்க உணர்ந்திருந்தும் அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் விலகி கொண்டா அவர்களுக்கு நாளை மறுமையில் தண்டனை இருக்கிறது என்கிறதனை அல்லாஹ் உணர்த்துகிறான்.
எனவே சகோதரிகளே, இந்த ஆயத்துகள் நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். மூமினுடைய தன்மை அதுதானே. மூமின்கள் யார்? இதா துக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்பட்டா, அதாவது தவறுகள் செய்யக்கூடிய நேரங்களில், மறதியில் இருக்கக்கூடிய நேரங்களில், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு புரியக்கூடிய சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்பட்டால் உள்ளம் நடுங்கும். முதலாவது தன்மை. ரெண்டாவது, வைதா துளிய தலையும் ஆயாத்து, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பிக்கப்பட்டா வஸாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும். எனவே இந்த ஆயத்துக்களை ஓதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம், பயம், ஈமான், நாளை மறுமையினுடைய நம்பிக்கை எங்களுக்கு அதிகரிக்க வேண்டும். கொல் நபியை சொல்லுங்க, லவ் அன்தும் தம்லிகூன ஹஸாயின ரஹ்மத்தி ரப்பி, என்னுடைய ரப்புடைய ரஹ்மத்துகளை, பொக்கிஷங்களை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டு இருப்பீங்க என்றா, இதெல்லாம் சக்தும் ஹஷ்யத்தல் இன்ஃபாக், அவை செலவாகிவிடும் என்று சொல்லி நீங்கள் பயந்து உங்களை தடுத்து கொண்டிருக்கிறீங்க. வக்கானல் இன்சானு கத்தூரா, அல்லாஹ் மனிதன் மிகவும் கஞ்சனாக இருக்கிறான் என்று சொல்லி நபியிடத்தில், நபியே அவர்களுடைய இந்த தன்மையை சொல்லுங்க என்று இதுவரைக்கும் காஃபிர்களுடைய மறுப்பை பற்றி சொல்லி அவைகளுக்குரிய பதில்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததன் பின்னால் இந்த ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறான். கொல் நபியை நீங்கள் சொல்லுங்க, லவ் அன்தும் தம்லிகூன ஹஸாயின ரஹ்மத்த ரப்பி, ஹஸாயின ரஹ்மத்தி ரப்பி, என்னுடைய ரப்பின் அருட்கொடைகளின் ஹஸானாக்களை, பொக்கிஷங்களை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டு இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிக்காம அவைகளை தடுத்து கொண்டு இருக்கிறீங்க. செலவழிக்கிறதுனால உங்களுக்கு குறைந்து விடும் என்று சொல்லி நினைக்கிறீங்க. இப்படியான தன்மையுடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. வக்கானல் இன்சானு கத்தூரா, மனிதன் மிகவும் கஞ்சனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதற்கு இங்கே கருத்து சொத்து செல்வங்கள், அல்லாஹ் தாலாவிடத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எங்களிடத்தில் இருந்தும் தர்மம் செய்த அவைகள் செலவாகிவிடும் என்ற அச்சத்தால் பிறருக்கு நாங்கள் கொடுக்காமல், மனிதர்கள் ரொம்ப நெருக்கடியில் இருக்கக்கூடிய நேரத்தில் தாராள சிந்தனை இல்லாதவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் மனிதனுடைய கஞ்சத்தனத்தையும் கருமித்தனத்தையும் சொல்லி காட்டுறான். மனிதன் இயற்கையிலே தாராள சிந்தை இல்லாதவனாக இருந்தாலும் இயற்கையிலே மனிதன் கஞ்சத்தான். அதில் 100ல் ஒருவர், 1000ல் ஒருவர் அல்லாஹ் தாலாவுடைய சகாவத் என்ற தர்ம சிந்தனை உடையவராக இருப்பாங்க. லோபத்தன்மை, பேராசை, பழிக்கப்பட்ட தன்மைகள், தர்மம் இருக்கிறத கொண்டு திருப்தி அடைகிறது, இப்படியான தன்மைகளை கொண்டு எங்களுக்கு இந்த கஞ்சத்தன்மையை மாற்ற முடியும். இதனால தான் சொல்லப்பட்டுச்சு, என்ன செய்யுங்க என்றால் நீங்கள் அநாதையினுடைய தலையை தடவுங்க, இதனால் உங்களுடைய உள்ளம் மிருதுவாகும், ஈகை குணம் உங்களிடத்தில் உண்டாகும், இரக்க பண்பு உருவாகும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கார். வலக்கது ஆத்தேனா மூசா 9 ஆயாத்தின் பையனாத்தின் ஃபஸ்அல் பனி இஸ்ராயில இத் ஜாஅஹும் ஃபகால லஹு ஃபிர்அவுனு இன்னி லஅظுன்னுக யா மூசா மஸ்ஹூரா. அதுக்கு பின்னால் 101வது ஆயத்தில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் எப்படி மறுத்தார்கள், பல அத்தாட்சிகளை கொண்டு வந்தும் கூட அவர்கள் ஏற்கவில்லை. ஹஸரத் ரசூலுல்லாஹ்வும் அத்தாட்சிகளை காட்டினார்கள், என்றாலும் ஏற்க மறுத்தவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலையும் அதே போன்று ஏற்க மறுத்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். எனவே இப்படியாக அல்லாஹ் ஒன்று கொண்டு கம்பரிஷன் பண்ணி எங்களுக்கு மனிதன் அத்தாட்சிகளை காட்டினாலும் காட்டாவிட்டாலும் அவனுடைய துனியாவினுடைய மோகம் ஈமான் கொள்வதற்கு விடமாட்டாது என்பதனைத்தான் குறிக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த 101வது ஆயத்தை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.